கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப சிஎம்மான தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அதிலயும் பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட ரொம்ப எளிமையா பழகுறாரு. ஸோ ரீசென்ட்டா வந்து அவர் புல்லட்ல தான் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கே வந்தாரு அப்படின்ற மாரி தகவலும் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எஸ்கார்ட்லேருந்து, விஐபிஸ்லேருந்து எல்லாருமே பின்னாடி வராங்க அவரோட பாதுகாப்புக்காக. பட் ஆனாலுமே தளபதி அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, பீப்பிளோட பிளெண்ட் ஆயி தான் பழகிட்டு இருக்காரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றது பயங்கரமா போயிட்டு இருக்கு. மின்வெட்டு பிரச்சனைய ஒரு பக்கம் சால்வ் பண்றதா வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்படின்றது 100% நம்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட வந்து பயங்கர சோஷியலா பயங்கர பிளெண்டிங்கா வந்து நம்ம தளபதி அவர்கள் பழகுறது வந்து ஒரு சூப்பரான விஷயமா தான் பார்க்கப்படுது கைஸ் இப்ப எல்லாருமே. ஸோ அதே மாரி நம்ம தளபதி அவர்கள பொறுத்தளவுக்கு இப்போ மக்கள் கூட அவரு ரொம்ப க்ளோஸா பழகுறதா பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பயராவும், மோட்டிவேஷனாவும் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து சென்னையில இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி வார்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, தாயோட நலத்த விசாரிச்சு, அதே மாரி குழந்தைய பார்த்தீங்கன்னா, பாசமா தூக்கி கொஞ்சி, அதே மாரி அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய அத்தன பேத்தையும் பார்த்தீங்கன்னா, நல்லா விசாரிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த சிஎம்மும் பண்ண கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மக்கள சந்திக்கணும் அப்படின்றது ஆர்வத்திலேயே தான் பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் எப்பவுமே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, கரூர்ல மிகப்பெரிய ஒரு அரங்கம் ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, மக்கள மீட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நடக்க போகுது. அதுல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கூட்டத்தோட வந்து கலந்து நம்ம தளபதி அவர்கள மீட் பண்ண போறாங்க எல்லாருமே அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்து தளபதி அவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு எந்த லெவல்ல நல்லது பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவரோட மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்க ஒரே ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் இப்போ டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ணது ஒரு செம்மையான ஒரு அப்டேட்டா பார்க்கப்படுது கைஸ். ஸோ இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம சிஎம்மான தளபதி விஜய் அவர்கள் இன்னும் வேற என்னென்னலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் இலவச பேருந்த பத்தின அப்டேட் வந்து கொடுக்க போறாராமா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் சீக்கிரமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகையான இந்த ரூ. 2,500 அத பத்தின அப்டேட்டும் வரப்போகுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் வரப்போகுது அப்படின்ற மாரி தான் தகவல் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதே மாரி நம்ம தளபதிய பத்தின அரசியல், பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.